உண்டாயிற்று. அப்ப பேதுரு எழுதும் அந்த மார்க் எழுதும்போது பாருங்க, பரலோகம் முதல்ல தேவகுமாரனாக காட்டுகிறது, ஹேவன் ஞானஸ்தானத்தின் போது மறுபடியும் காட்டுகிறது, மறுரூபம் மலையிலும் என்ன சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்கிறது. செஞ்சுரியன் அப்போஸ்தலர் 15:39 வாசிங்க. இன்னொருத்தர் மார்க் 16:19. இதை பற்றி அவர்களுடைய கடும் கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். மார்க் 15:39. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டது போது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். மார்க் 16:19 பின்பகுதி. தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பரலோகத்துக்கு எழுதப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அப்ப மார்க் முழுவதும் சொல்லக்கூடிய விரும்புகிற காரியம் என்ன பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தார். அவர் பூமியில வந்து he suffered and died. நம்ம இதுல அப்போஸ்தலர் இதுல நம்ம சொல்லுறது மாதிரி பூலோகத்துக்கு வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எதுக்காக? என்னுடைய பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டு சாத்தான he achieved victory over Satan, sin and death என்று அந்த தீமை அவர் சொல்ற. மார்க் சுவிசேஷன் தீமை என்னன்னா என்னது? அவர் தேவனுடைய குமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று மறுபடியும் அவர் சொல்லுகிறார். அது முதல் வசனம் தொடங்கும் போதும் சொல்லுகிறார், முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் வந்தார், எல்லா காரியங்களையும் முடித்து விட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து விட்டார். He did everything perfectly என்று ஆண்டவர் மார்க் நமக்கு கற்றுத் தருகிறார். இரண்டாவது பாருங்க, அடுத்தது மார்க் turning failure into success. அவர் தோல்வியை ஜெயமாக மாற்றின ஒரு மார்க் என்று பார்க்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவன் பின்னே போறான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவனை விட்டு ஓடி போறான். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். ஆண்டவரை பிடித்து கொண்டு போயிறாங்க பாருங்க. மார்க் டர்னிங் தி ஃபெயிலியர் இன்டு சக்சஸ் என்று இரண்டாவது காரியம் சொல்ல விரும்புறேன் பாருங்க. இந்த இடத்துல மார்க் என்ன செய்யறான்? வாலிப பையனா இருக்கான், மிகவும் செல்வந்தன். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சித்து ஆண்டவருக்கு பின்னால போறான். அப்ப ஆண்டவரே அந்த போர் சேவர்கள் பிடித்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? அவருக்கு பின்னால வந்து அந்த மார்க்குவையும் பிடிக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்? ஒரு பிளாங்கெட்டை மட்டும் மூடிட்டு போனவன் அந்த பிளாங்கெட்டை விட்டுட்டு நிர்வாணமாய் ஓடிவிட்டதாக பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னது பாருங்க, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று மார்க் விரும்பினா அவனுக்கு முடியவில்லை. இரண்டாவது பாருங்க, மார்க் அப்போஸ்தலர் 15:36-39. அப்போஸ்தலர். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்கிற சகல பட்டணங்கள் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கியம் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்லியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்ரு தீவுக்கு போனார். பாருங்க, இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. முதல்ல மார்க் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். அவனால முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பவும் என்ன செய்து பவுல் சொல்லுகிறான், இவன் ஊழியத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போயிடுறாங்க. பாருங்க, இது எல்லாருக்கும் நமக்கு முக்கியமா யங் டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், வாலிப சகோதரர்களுக்கு நம்ம வாழ்க்கையில தோல்வியை ஜெயமாக மாற்றின ஒரு மார்க்கை குறித்து பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன பாருங்க, அவனை போல நாமும் ஆண்டவரை உறுதியாய் நம்ம பிடித்துக் கொள்ளும் போது நம்ம என்ன நடக்குது? தோல்வியை எப்படி ஆண்டவர் மார்க்கின் வாழ்க்கையிலே தோல்வியை ஜெயமாக மாற்றினாரோ அதே போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் தோல்வியை ஜெயமா மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். எப்படி இருக்குது பாருங்க, கொலோசியர் 4:10 பாருங்க. என்னோடு கூட காவலா இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். பர்னபாவுக்கு
இனத்தனாகிய மார்க்கும் வாழ்த்துதல் செய்கிறான். பாருங்க, இந்த சம்பவத்தை கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். முதல்ல பவுல் என்ன சொல்றான், he is not able to do the ministry சொல்லி அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதே பவுல் சில காலம் கழிந்த பிறகு இப்ப என்ன சொல்றான் பாருங்க, அந்த ஊழியத்தை, மார்க்கின் ஊழியத்தை அங்கீகரிக்கிறான். என்னோடு இருக்கிற மார்க் என்று சொல்கிறான் பாருங்க, பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். முதல்ல மார்க்குக்கு ஆண்டவரை பின்பற்ற முடியல, இரண்டாவது ஊழியத்துல பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியல. அதே மார்க்கு இதுதான் பார்த்துடுங்க தோல்வியை ஜெயமாக மாற்றுவது. நம்ம எந்த இடத்துல தோத்து கிடக்குறோங்கிறது இல்ல, தோத்த இடத்துல கிடக்காம ஆண்டவருக்காக நம்ம முழுமையா ஆண்டவருக்கு உப்பு கொடுக்கும் போது பாருங்க, ஆண்டவர் நம்மளை கொண்டே அந்த காரியத்தை செய்கிறார். பைபிள்ல சகரியால ஒரு வசனம் வரும் பாத்தீங்களா, செருபாபேல் ஆலயத்தை கட்ட அஸ்திவாரம் போட்டான், அவனை கொண்டே ஆலயத்தை கட்டி முடிப்பேன் என்று. நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்ய விரும்பி இருந்தால் நம்மளை கொண்டே ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்ம தோத்து போயிருக்கலாம் மார்க்கை போல, அதைத்தான் அந்த இடத்துல காணப்பட்டிருக்கிறது. நமக்கும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சை இருக்குது, ஆனா அநேக நேரத்துல அந்த முழுமையா 100க்கு 100 நமக்கு பின்பற்ற முடியல. ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை இருக்கு, ஆனா பெரிய பெரிய ஊழியர்களோடு சேர்ந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு முடியலையேன்னு நம்ம அநேக நேரங்கள்ல சோர்ந்து போயிடும். ஆனா மார்க் நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. முதல்ல வேண்டான்னு சொன்ன அதே பவுல் இப்ப என்ன சொல்லுகிறான், அந்த அங்கீகரிக்கிறான், மார்க்கை ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறான். இரண்டாவது பாருங்க, 2 தீமோத்தேயு 4:11 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவோ உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பாருங்க, இப்ப பவுல் சொல்றான், மார்க்க கூட்டிட்டு வா. முதல்ல ஒரு காலத்துல சொன்னா மார்க்கால ஊழியம் செய்ய முடியவில்லைன்னு, ரெண்டாவது பாருங்க மார்க்கை அங்கீகரிக்கிறான். இப்ப பாருங்க இந்த கடினமான ஊழியத்துக்கு மார்க்கை கூட்டி கொண்டு வா என்று சொல்லுகிறான். அது மாத்திரம் இல்ல பாருங்க, பிலோமின் 24வது வசனம் வாசிங்க. என் உடன் வேலையாட்களாக மார்க்குக்கும் பாருங்க எங்க போயிட்டான் மார்க் பாருங்க. முதல்ல ஊழியத்துக்கே லாயக்கில்லைன்னு சொன்னவன், அதுக்கப்புறம் அதே பவுல் என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான். மார்க் ரெண்டாவது சொல்றான், அந்த கடினமான ஊழியத்துக்கு மார்க்கை கூட்டிட்டு வான்னு சொல்றான். இந்த இடத்துல பாருங்க பிலோமின்ல சொல்லும் போது என்ன சொல்றான், என் உடன் ஊழியன். யாரு சொல்றாங்க, பவுல். பவுல் யாரு, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பெரிய தேவ மனுஷன் இல்லையா? அந்த தேவ மனுஷன் சொல்றான் என் உடன் ஊழியன் மார்க்னு. இதுதான் ஒரு சேலஞ்ச் கிறிஸ்தவ ஜீவியத்துல இல்ல. நம்ம தோத்த இடத்திலேயே கிடக்கிறது இல்ல, அதுல இருந்து எழும்பி ஆண்டவருக்காக உண்மை உத்தமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இது அநேக நேரங்களில் நம்மளுடைய பலத்தினால முடியாது. ஆண்டவருடைய அன்பின் கரமும் அவருடைய மனதுருக்கம் கரமும் நம்ம மேல நிலைத்திருந்து நம்மளை வழிநடத்தும் போது அது சாத்தியமாக மாறுகிறது. மூணாவது பாருங்க, மார்க் ஒரு உண்மையான ஸ்ரீஷன், உண்மையான ஸ்ரீஷன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன், நான் இங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த வசனம் ரொம்ப பிடித்த ஒரு வசனம் பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். அப்ப என்ன ஊழியங்கிறது முக்கியம் இல்லை, ஏதாவது ஒரு ஊழியம் நம்ம செய்துடா பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். ஆனா அடிக்கடி நான் உங்க மத்தியில சொல்லக்கூடிய காரியம், ஏதாவது உங்களை ஒரு ஊழியத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் 4 பேருக்காக ஜோம் பண்ணுங்க. நம்ம ஆராதனை நடக்கிறதுனால தம்பிமார் ஜோம் பண்றாங்க. அப்ப நீங்களும் யாராவது முடிஞ்சவங்க, நான் முன்னாலேயும் ஒருக்கா சொன்னேன், முடிஞ்சவங்க இது நம்ம ஜாஸ்மின் எல்லாம் சொன்னாங்க நானும் ஜோம் பண்ணுவேன்னு. அப்புறம் அப்படியே அது நமக்கு சூழ்நிலைகள் சரியில்லாதனால போய்விட்டது. மீண்டுமாய் அதை நீங்க அன்பாய் அதை தொடங்கும்படி அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால இந்த சகோதரர்கள் ஜெபம் பண்றாங்க. நம்ம ஜோசப், ராஜ்குமார் பிரதர், கோயில்ராஜ் பிரதர், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ல இருந்து ஜெபம் பண்றாங்க. அதே மாதிரி சகோதரிகளை நீங்க ஒரு
வர முடிந்தவர்கள், நிர்பந்தம் இல்லை, கட்டாயம் இல்லை, வர முடிந்தவங்க ஒரு 2-3 பேராவது வந்து நீங்க ஒரு இந்த இடத்துல ஜோம் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த இடம் என்ன செய்திரும், ஒரு அனல் ஆகிவிடும். அப்ப அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல உங்களை ஊழியத்துல இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பிதாவாகிய தேவன் உங்களை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நான் 3 காரியங்கள் இந்த நாள்ல பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். பாருங்க, 1, the theme of மார்க்கினுடைய விருப்பம் என்னது பாருங்க, அவர் தேவகுமாரன் பூமியில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட்டு அவர் மீண்டுமாய் பரலோகத்துல போய் இருக்கிறார் என்று மார்க் வரிசையா ஒவ்வொன்னா நமக்கு சொல்லி கொண்டு தந்திருக்கிறார். 2வது வந்து பாருங்க, அவர் எப்படி அந்த ஃபெயிலியரை மார்க் வந்து என்ன செய்தான், சக்சஸ் ஆக மாற்றினதாக. 3வது மார்க் வந்து உண்மையான ஒரு சீஷனாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சீஷன் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க, he should learn from his master and he should follow his master. He should 2 காரியம். 1 வந்து he should learn from the master, then he should follow the master. நம்ம இப்ப 2 கால் இருக்கிறது மாதிரி, 2 கால் இருக்கு பாத்தீங்களா, ஒத்த கால்லயே நம்ம கிந்தி போக முடியுமா? முடியாது இல்லையா? 2 காலும் வேணும். we should learn and we should follow. அப்ப நம்ம வெறுமையா ஆண்டவரை பின்பற்றோம்னா ஒத்த காலில் ரைட் லைன்ல மட்டும் போறோம்னு அர்த்தம். அல்லது எப்பவுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம்னா இடது காலிலேயே போய் கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அது என்னது பிள்ளைகள் என்ன சொல்லுவீங்க? இப்படி போறாங்கல்ல, ஹோப்பிங், அப்படிதானே? ஹாப்பிங், குந்தி நடக்குது. அது வேதத்துக்கு ஒத்து ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியம். சீஷன்னா எப்படி இருக்கணும்? he should learn from the master and he should follow the master. அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஃபாலோ பண்ண வேண்டும். இதை மிக அழகாக செய்த ஒரு தேவ மனுஷன் தான் யாரு? மார்க். அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவருடைய நேரம் இல்லாதனால சுருக்கமானு சொல்லி விடுகிறேன். அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது கடைசியில வந்து அவர் அலெக்சாண்ட்ரியால இரத்த சாட்சியாக மரித்ததாக போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவரு எல்லாரும் ஈவன் அவருக்கு சின்ன வயசுல அவருக்கு வீட்டுல தான் எல்லா காரியங்களும் நடந்ததாக பார்க்கிறோம். நம்ம ராப்போஜ நேரத்தில் அதை பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப ரிச் யங் பாய், வெரி ரிச். அந்த சமயத்தில் இருந்ததுல ரிச்சஸ்ட் யங் பாய். ஆனா பொதுவே ரொம்ப ரிச்சா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு திமிரும் அகம்பாவமும் பிடிவாதமும் இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாத ஒரு வாலிப பையனாக மார்க் இருந்தான். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினா அவனுக்கு முடியல. துப்பட்டியை அல்லது போர்வையை பிளாங்கெட்டை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த சின்ன வாலிப வயசுல அவனுக்கு அந்த ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த மனோதிடமும் விசுவாசமும் இல்லை. 2வது, அவன் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சித்தான். ஊழியத்துக்கு போகும்போது பவுல் அப்படிப்பட்ட பெரிய பவுல்னு சொல்றான், இவன் ஊழியத்துக்கு லாய்க்கல. நம்ம அதே மாதிரி நம்மள எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, he is nothing, இவனை கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மள எத்தனையோ பேர் அலட்சியமா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா மார்க்கில் உள்ள பெரிய விசேஷம் என்னன்னா, அவன் அதெல்லாம் ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல விட்டுட்டு ஆண்டவருக்காக உண்மையும் உத்தவமாய் கீழ்ப்படுதலோடு மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவன் என்ன செய்தான்? விடாப்படியா ஆண்டவரை, அந்த தேவ குமாரனை அவன் எப்படி அறிந்தானோ அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் அவன் இந்த மார்க் சுவிசேஷத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் இதுதான் முதல்ல எழுதப்பட்ட காஸ்பல் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அவர் கடைசியில அந்த அலெக்சாண்ட்ரியால குதிரையின் கால்கள்ல கட்டப்பட்டு அந்த தெருவில் அந்த குதிரைக்கு என்ன செய்தாங்களாம் தெரியுமா? குதிரைக்கு நிறைய ரம்ம கொடுத்தாங்களாம். ரம்ம கொடுத்த உடனே அந்த குதிரை எவ்வளவு முரட்டுத்தனமா அந்த தெருவில் ஓடும். அப்படி மார்க் இரத்த சாட்சிய அந்த தெருவில் இழுத்து கொண்டு போகப்பட்டு அப்படி உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் முடிஞ்சு ரத்தம் எல்லாம் சதையெல்லாம் கிழிச்சு இரத்த சாட்சியை மறுத்த ஒரு தேவ மனுஷன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த ஈஜிப்சியன் சர்ச்சுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு காப்டிக் சர்ச் இருக்கு நம்ம சாரதால. அதுல மார்க்கு படத்தை பெருசா வச்சிருக்காங்க. அவங்க அலெக்சாண்ட்ரியால அந்த காப்டிக் சர்ச் வச்சிருக்காங்க. பாருங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன பையன் எப்படி அவன் அந்த காரியத்தை செய்திருக்கிறான் பாருங்க. இதுல முக்கியமா இந்த நாள நான் உங்களுக்கு மத்தியில சொல்ல விரும்பின காரியம் பாருங்க, falling down is not failure but staying down is failure. நம்ம வாழ்க்கையில தோத்து போறது தோல்வியே அல்ல, அந்த தோல்வியிலே நம்ம கிடக்கிறது தான் தோல்வி. ஆனா மார்க் என்ன செய்யறாரு? அவரே கிடக்காம எழும்பி அவர் ஆண்டவருக்காக உண்மை உத்தவமாய் ஆண்டவரை பின்பற்றின ஒரு தேவ மனுஷன். கடைசியில பவுலே சொல்கிறான், என்னுடைய உடன் ஊழியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அவன் வளர்ந்திருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த நாட்கள்ல உங்கள் மத்தியில நான் சொல்ல விரும்பின காரியம், நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல ஆண்டவரை பின்பற்றணும்னு விரும்பி இருப்போம், நிறைய இடங்கள்ல விழுந்திருப்போம், ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருக்கும், நிறைய நேரங்கள்ல நம்மளால இயலாம போயிருக்கும். அப்படிப்பட்ட நம்மை அன்னைக்கு எப்படி மார்க்கை தேவன் எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரோ அதே மாதிரி அவருடைய கிருபை நம்மளை எடுத்து உயர்த்தும்படியாய், அவரை உண்மையும் உத்தமாய் பின்பற்றும்படியாய் நம்ம தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெரால்டும் ராஜ்குமாரும் வந்து ஹெல்ப் பண்ணும்படியாக வேண்டிக்கிறேன். முக்கியமா இந்த நாள்ல சொல்ல விரும்பின காரியம் பாருங்க, இது எல்லாம் வந்து நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் நமக்கு நடக்காது, ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே இந்த காரியங்கள் நடக்கும். அப்ப அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரியம் இது வசனம் மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அது ஒண்ணு மலையாளத்திலும் வாய்ക്കാം, ஒன்னு இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம். நாம் நம்மை തന്നെ விதிச்சால் நாம் விதிக்கப்படுகையில்லை. இங்கிலீஷ்ல children. But if we judge ourselves, we should not come under judgment. If we judge ourselves properly, we would not be judged. நம்மை நாமே நியாயம் தீர்க்கப்பட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேதத்துல சொல்லப்பட்ட கர்த்தருடைய பந்திக்கு முன்னால சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தயவு செய்து கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் அந்த மகா மேன்மையான ஒரு காரியம், அந்த அப்பர் ரூம், அந்த மேல் வீட்டு அறை, அது மார்க்குக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த மேல் வீட்டு அறையில தான் பாருங்க ஆதி திருச்சபை உண்டானது. ஆதி திருச்சபை உண்டானது அந்த மேல் வீட்டறை. அந்த வீடு யாருக்குள்ளதுன்னா மார்க்குடைய வீடு. அவங்க அம்மா மேரி அவங்களுக்குள்ள வீடு. ரொம்ப ரிச் அந்த காலத்துல இருந்தவங்க. அவங்க தங்களுடைய செல்வத்தினால் ஆண்டவர்களுக்கு ஊழியம் செய்தவங்க. அப்ப இவங்க ஒத்தைக்கு ஒரு மகன் பாருங்க, அம்மா அப்பா எல்லாம் சின்ன பையன், அப்போ எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறான். அந்த மேல் வீட்டு அறையில தான் ஆண்டவர் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்தார். அதை அவன் கவனித்துக் கொண்டே இருந்தான். அந்த மேல் வீட்டு அறையில தான் ஆதி சபை உருவானது. அந்த மேல் வீட்டு அறையில தான் தேவன் அந்த கர்த்தருடைய பந்தியை கலந்து கொண்டார். அந்த மேல் வீட்டு அறையில தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். முதல் சபை எங்க உருவானதுன்னா மார்க்கினுடைய வீட்டுல உருவானது. முதல் கடைசி அத்தாளம், மலையாளத்தில் சொல்லியாச்சுன்னா கடைசி அத்தாளம், கர்த்தருடைய பந்தி ராபோஜனம் எங்க உண்டானது? மார்க்கினுடைய வீட்டுல. பரிசுத்த ஆவியானவர் முதல் எங்க வந்து இறங்கினார்னா மார்க்கினுடைய வீட்டுல. அப்ப அது நமக்கு ஒரு உற்சாகப்படுத்த கூடிய ஒரு காரியம். இந்த நாள நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்பின காரியம் 1 கொரிந்தியர் 11:31 சொல்லப்பட்டிருக்கிறது. If we judge ourselves properly, we will not be judged. நமக்கு நாமே நாம் நியாயம் தீர்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்றோம்? We are judging others. When we judge others, God will judge us. தயவுசெய்து அன்பாய் கொஞ்சம் கவனமா அதை லிசன் பண்ணுங்க. If we judge others, God will definitely judge us. ஆனா பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதுவும் கர்த்தருடைய பந்திக்கு முன்னால நம்ம போகிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றது? அந்த வாசம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. If we judge properly ourselves, we will not be judged. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய பந்திக்கு போறதுக்கு முன்னால மீண்டுமா சொல்லுகிறேன், அவரோரை நம்ம நிதானிக்க வேண்டும். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, எவரையும் நியாயம் தீர்க்க கூடாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜட்ஜ் நாட். ஒருத்தரையும் நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம என்ன சொல்லுறோம்? ஐ வில் டீச் எ லெசன் இல்லையா? நம்ம அநேக நேரங்கள்ல சொல்லிடுறோம் இல்ல, நான் அவனுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுப்பேன். நம்ம அப்படி நினைச்சோம்னா பாருங்க, அது ஒரு பைபிள் ஆண்டவருக்கு சமூகத்துல பயங்கரமான ஒரு காரியம். ஒரு நாளும் நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. ஒருவேளை 100% நம்ம ரைட்டா இருக்கலாம். நம்ம 100% ரைட்டா இருந்தா கூட அடுத்தவங்களை நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. யாரதான் நியாயம் தீர்க்க வேண்டும்? நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும். ஒருவேளை மாமியார் நமக்கு விரோதமா தப்பு பண்ணியிருப்பாங்க, மருமகன் நமக்கு விரோதமா பேசியிருப்பா,
அல்லது குடும்பத்துல நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யாராவது நமக்கு விரோதமா நம்ம மேல போக முடியாதபடி நமக்கு இது பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாதான், நம்ம ஆண்டவர்கிட்ட அழலாம், ஆண்டவரே இப்படி என்ன பண்றாங்கன்னு. ஆனா நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்ம நியாயம் தீர்த்தா ஆண்டவரும் நம்மளை நியாயம் தீர்த்து விடுவாராம். அதுல இன்னொரு இடமும் சொல்லியிருக்கு, நம்மைக்கு நாமே நியாயம் தீர்த்து விட்டால் உலகத்தின் மற்ற மக்களோடு நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஓகே, இந்த ஒரு கருத்தை இந்த நாள் உங்க மத்தியில சொல்லும்படி வாஞ்சித்தேன். மனசுக்குள்ள அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் இந்த கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போறதுக்கு முன்னால அவரோரே நியாயம் தீர்க்கும்படியாய் நிதானிக்கும்படியாய் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கிட்டையாவது நீங்க பண்ணியிருந்தா இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லிருங்க. ஆண்டவரே நான் அப்படி பேசிட்டேன், சாரி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து விடுவோம். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நேரத்தில் அன்பின் தெய்வமே எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அவரோர் முடிந்தா முழங்கால் போடுங்க, இல்லைன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க, எப்படின்னாலும் சரி. அப்படியே தெய்வ சமூகத்தில் நம்ம அமர்ந்து கொண்டு அன்பின் தெய்வமே நடத்தும் தெய்வமே என்று சொல்லி அப்படியே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நம்மை நாமே நிதானிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, முடிந்தவர்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்க, முடியாதவர்கள் அதை பார்த்து பாடுங்க. நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அப்படியே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ நம்மளுடைய சாமர்த்தியத்தினால இந்த நிலைமைக்கு நம்ம வரல. God choose the weak and foolish என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் பாருங்க, வைத்தியமா இருக்கக்கூடியவர்களையும் விலகினமானவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அன்னைக்கு மார்க்கை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அதே மாதிரி இந்த நாள்ல நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். Only God's grace can make nobody to somebody. நம்ம ஒன்றில்லாத ஜனத்தை ஆண்டவர் சம்படியாக மாற்ற அவருடைய கிருபை மாத்திரமே வழி நடத்தும். அப்ப அந்த நேரத்தில் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்த தோல்விகள், என் வாழ்க்கையில வந்த பலகீனங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல அந்த ஃபெயிலியரை ஆண்டவர் சக்சஸ் ஆக மாற்றி தாங்க. இந்த நாள்ல மார்க்கை போல என் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க. உண்மை உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம நிதானிப்போம். ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நாங்க யாருக்கு விரோதமாக பிராது பண்ணியிருந்தா, யாரையாவது நியாயம் தீர்த்திருந்தா தயவா இந்த நேரத்துல மன்னிக்கப்பா. உலகத்தோடு சேர்ந்து என்ன நியாயம் தீர்த்து விடக்கூடாது ஆண்டவரே சொல்லி அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து விட்டு இந்த நாள்ல நம்ம 1 கொரிந்தியர்ல நம்ம எப்பவுமே வாசிக்கிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த நேரத்தில் அப்படி நினைவு கூறும்படியாய் நம்ம அந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிறோம். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, நமக்கு நாமே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு நாமே நியாயம் தீர்த்து ஆண்டோடைய சமூகத்திலிருந்து நம்ம இரக்கத்தை பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டோமானால்
ஆண்டவர் நமக்கு சர்வத்துல ஒரு சர்வாங்க சுகத்தை தருவதும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள நமக்கு தகுதியையும் ஆண்டவர் தருகிறார். வேற 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 எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அப்படி தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து இந்த நாள் இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஒரு ஜெயத்துக்கு நேராய் வழி நடத்துவாராக. அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆயத்தமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் பிள்ளைகள் சிலுவை நிழலில்